நான் சொல்லுகிற இந்த காலவெல்ல இதை நீங்கள் மறந்துடக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றாலே கடவுளை நம்பி வாழ்ற வாழ்க்கைங்க. சேலரியை நம்பி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. அக்கௌண்ட்டை நம்பி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. உங்களுடைய பேக்கெட் வெயிட்டை பார்த்து நம்பி வாழ்ற வாழ்க்கை கிறிஸ்தவ வாழ்க்கை அல்ல. கர்த்தரை நம்பி வாழ்ற வாழ்க்கை. கர்த்தர் சொல்றாரு, வானத்தின் பறவைகளை பாருங்க, அது விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சங்களில் சேர்த்து வைப்பதும் இல்லை, அவைகளை போஷிக்கிற பரமபிதா உங்களையும் போஷிக்க வல்லவரா இருக்கார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தமானவர்கள். சொல்லுங்க, நான் அவைகளை பார்க்கிலும் விசேஷித்தமானவர். அதுதான் கடவுள் சொல்றார். ஏன் நீ என்ன நம்ப மாட்டேங்கிற? ஏன் என்னை விட்டு ஓடுற? பாரு, சுத்தி பாரு, காட்டுல எவ்வளவு இருக்கும். நான் போஷிக்கிறேன். வானத்தின் பறவைகளை நான் போஷிக்கிறேன். சமுத்திரத்தில் மச்சங்கள் கோடி கணக்கில் நான் போஷிக்கிறேன். எல்லாத்தையும் நான் காக்குறேன். சூரியன் டைமுக்கு வர வைக்கிறேன். மழையை கரெக்டா பெய்ய வைக்கிறேன். காலங்களை கரெக்டா நடத்துறேன். எல்லாமே நான் கரெக்டா பண்றேனே. உன் வாழ்க்கை தம்மா தூண்டு இருக்கிற உன் வாழ்க்கை நான் நடத்தாம போயிடுவானா? ஏங்க, எல்லாமே கர்த்தர் சரியா பண்றாருங்க. எல்லாமே சரியா பண்ற தேவனு உங்க வாழ்க்கையை கைவிட்டுருவாருன்னு நினைக்கிறீங்களாங்க? உங்களை பார்த்துக்காம விட்டுருவாருங்களாங்க? உங்களுக்கு சாப்பாடு தராம விட்டுருவாருங்களா? என்ன நம்புன்னு நான் அவனுக்கு எல்லாம் பண்றேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீங்க என்ன தீர்மானம் பண்ண போறீங்க? நீங்க மற்ற காரியங்கள் மேல வைக்கிற நம்பிக்கையை ஏன் நம்ம கடவுள் மேல வைக்க முடியறதில்ல? மனிதர்கள் மேல நம்பிக்கை. கடவுள் சொல்றார், நான் பாத்துக்கிறேன், உங்க வாழ்க்கையை நான் பாத்துக்கிறேன், என்ன நம்புங்கன்னு கர்த்தர் சொல்றார். சொல்லுங்க, நான் அவரை தான் நம்ப போறேன். இத்தனை நாளா சொல்லுங்க, இத்தனை நாளா எங்கெங்கயோ ஓடினேன், யாரையோ நம்பிட்டேன், எல்லாம் போச்சு. ஆனா இதுக்கப்புறம் நான் அவரையே நம்ப போகிறேன். ஹல்லேலூயா.